Hi guys, இன்னைக்கு நான் உங்ககிட்ட ஒரு வேற லெவல் மேஜிக் தான் நான் இன்னைக்கு காட்ட போறேன். சோ அது என்ன மேஜிக் அப்படிங்கறதை இந்த வீடியோல பார்க்கலாம். சோ அதுக்கு முன்னாடி நீங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க அது என்ன மேஜிக் அப்படிங்கறதை இப்போ நம்ம பாப்போம். கிச்சா சோ இதுக்குள்ள தான் அந்த மேஜிக் ப்ராடக்ட் இருக்கு. இத நம்ம பிரிச்சிட்டு உள்ள என்ன இருக்கு அப்படிங்கறதை நான் சொல்றேன். ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது என்ன ப்ராடக்ட் அப்படிங்கிறது. ஸோ இது என்ன அப்படின்னா இது வந்துட்டு மேஜிக் ஸ்னோ பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா இன்ஸ்டா ஸ்னோ பவுடர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அதாவது இதை வச்சு நம்ம இன்ஸ்டண்ட்டாக ஸ்னோவை உருவாக்க முடியும். ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம வாங்கியிருக்கோம். இப்போ நம்மக்கிட்ட மேஜிக் ஸ்னோ பவுடர் 200 கிராம்ஸ் இருக்குது. அதாவது ஒவ்வொரு பாக்ஸும் வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம்ஸ். ஸோ 50, 100, 150 அண்ட் 200 இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 200 கிராம்ஸ் இருக்குது. இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா 350 ரூபா, 350 ருபீஸ் வருது. ஸோ இதை வந்துட்டு நான் அமேசானில் வாங்கினது. இதோட லிங்க்கும் வேணும்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இது முதல் எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி இதை பிரிச்சுட்டு இந்த பவுடர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ இந்த பவுடர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த கேரம் போர்டுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த போரிங் பவுடர் அந்த மாதிரி தான் இருக்குது. அந்த மாதிரி கூட இல்லை, ரவா இருக்கும்ல வீட்டில், ரவா மாதிரியே தான் இருக்குது. ஸோ அதனால் இதை கிட்ஸ் கிட்ட வச்சுருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. சும்மா அசால்ட்டாக வச்சிடாதீங்க, ஏன்னா பார்க்குறதுக்கு சிம்பிளாக ஒரு பவுடர் மாதிரி இருக்குது. இதை வந்து தண்ணியில் எப்படி போடணும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இதை வந்து பார்த்திங்கன்னா 5 கிராம் டீஸ்பூனில் இதை எடுத்துகிட்டு அப்படியே நம்ம கொட்டிட்டு உடனே வந்து குயிக்காக ஒரு 100 ml தண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த இதில் கொட்டணும். ஸோ கொட்டிட்டு ஒரு 3 to 5 minutes வெயிட் பண்ணோம் அப்படின்னா இந்த ஸ்னோ வந்து அப்படியே உருவாகிடும். ஸோ இதில் மட்டுமே 1 kgக்கான ஸ்னோ கிடைக்கும் அப்படிங்கிறாங்க இந்த 50 கிராம் டப்பாவில். அப்படி தான் போட்டிருக்கு. வந்து பார்த்திங்கன்னா 100 times அதிகமாகுமா. ஸோ அதையும் நம்ம பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம இந்த மேஜிக் ஸ்னோ பவுடர் இதில் போட்டுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ 5 கிராம் கொட்ட சொன்னாங்க, நான் கொஞ்சம் அதிகமாகவே தான் கொட்டியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம கரெக்டாக 100 ml எடுத்து வச்சுருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுவோம். நீங்கள் எதுவுமே பண்ண வேணாம், போட்டுட்டு ஒரு 3 to 5 minutes அப்படியே விட்டீங்க அப்படின்னா இந்த ஸ்னோ பவுடர் ரெடி ஆயிரும் அப்படின்னாங்க. ஸ்னோ பவுடர் ரெடி ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் நம்ம தண்ணி ஊற்றணும் அப்படின்னா இன்னுமே ஸ்னோ பவுடர் அதிகமாகுமோ அப்படின்னு தோணுது. நம்ம தண்ணி வேணா இன்னும் கொஞ்சம் ஊற்றி பார்ப்போமா? நான் பவுடர் அதிகமாக போட்டோன்னு நினைக்கிறேன். ஓகே, அதே 100 ml ஊற்றி வச்சுருக்கோம். வாவ் கைஸ், தண்ணி ஊற்ற ஊற்ற இன்னும் பெருசாகுது. நம்ம தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றிட்டோம்னு நினைக்கிறேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டென்சிட்டியாக இருக்குது, அதாவது ரொம்ப அடர்த்தியாக இருக்குது. மேலே வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதாவது தண்ணி ஊற்ற ஊற்ற வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து தண்ணி ஃபஸ்ட்டு இதில் போகும்போது இன்ஸ்டண்ட்டாக ஸ்னோ வந்து இங்கே டக்குன்னு உருவாயிடுது. ஸோ கீழே அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி போணுச்சு அப்படின்னா அதுவுமே இன்னும் கொஞ்சம் எலாபரேட் ஆகும். இதை வந்துட்டு நான் அப்படியே கையில் எடுக்கிறேன் பாருங்கள். இந்த ஸ்னோவை வேறு லெவலில் இருக்குது கைஸ். உண்மையாலுமே அந்த ஐஸ் மாதிரியே தான் இருக்குது. அந்தளவுக்கு சில்லுன்னு இல்லை, நார்மலாக தண்ணியோட சில்னஸ் தான் இருக்குது. பட் ஐஸ் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. கரெக்டாக தண்ணி வந்து நல்லா எக்ஸ்பேண்ட் ஆயிடுச்சு. இது வந்து ரொம்ப தண்ணி ஆயிடுச்சு. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா தண்ணியே ஆகலை. பட் இது 3ல் எது உங்களுக்கு பார்க்குறதுக்கு ஒரிஜினலாக ஸ்னோ மாதிரியே தெரியுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்சு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினலாக ஸ்னோ மாதிரி தெரியுது. இது வந்து ஸ்னோ கொஞ்சம் கரைஞ்சா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்குது. ஸோ டெக்கரேஷனுக்கு ஸ்னோ மாதிரி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி கண்டிஷனில் தான் வைக்கணும். ஸோ அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரிஜினல் ஸ்னோ மாதிரியே இருக்குது. பட் இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கரைஞ்சி போன ஸ்னோ மாதிரி இருக்குது. பட் ஆனால் கரையில் இது அப்படியே தான் கிடக்கும் எப்போ ஆனாலும். ஸோ இது நான் இந்த வீடியோ இப்போ பண்ணுறதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கிறிஸ்மஸ் வந்துருச்சு. ஸோ கிறிஸ்மஸுக்கு ஒரு சிலர் டெக்கரேஷனுக்கு ஏதோ ஒரு ஐடியா பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு இது ஏதோ ஒரு ரூபத்தில் யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேஜிக் ஸ்னோ வாங்கி நான் ஒரு ரிவ்யூ பண்ணுறேன். நம்ம போடுற பவுடரை வர 100 times வந்து பெருசாகும் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. பட் இதில் வந்து 100 times அப்படிங்கிறதெல்லாம் எனக்கு தெரியல. நான் போட்டது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் பவுடர் போட்டேன். 5 கிராமுக்கு கொஞ்சம் அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்கும். பட்
பட் அது வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ தூரத்துக்கு எக்ஸ்பேண்ட் ஆகிருக்கு. ஸோ அதிலே தெரிஞ்சுக்கோங்க இது வந்து எவ்வளோ பெருசாக இருக்குது. ஸ்னோலேயே கலர் கலந்தால் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகே கைஸ், இதுதான் அந்த கலரு. ஏன்னா இதில் நான் அக்ரிலிக் கலர் கலந்துருக்கேன். ஸோ அதனால் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தெரியல. நான் போட்டு பார்க்குறேன் என்ன ஆகுதுங்கிறத பார்க்கலாம். இன்னொரு பிஞ்ச் போகும். ஓகே கைஸ், இப்போ அந்த மேஜிக் ஸ்னோ பவுடரில் நம்ம கலர் கலந்தாச்சு. ஸோ கலர் கலந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து நல்லாவே ஐஸ் மாதிரி அந்த ஷேப்லாம் வருது. ஸோ இப்படி நம்ம உருட்டும் போது இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்ட் ஷேப்பு இதெல்லாமே வருது. ஸோ நான் காட்டுறேன், இங்கே பார்த்தீங்களா ஷேப்லாம் வருது இதில். பட் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கை நாரி போயிடும். ஸோ இதுக்கு வந்துட்டு வேறு மாதிரி கலர், இந்த ஃபுட் கலரு, கேக் கலரு இதெல்லாம் யூஸ் பண்ணலாம். அக்ரிலிக் கலர் யூஸ் பண்ணும்போது இது வந்து ஈஸியாக வந்துட்டு கையில் வேறு ஏதாவது பேப்பர்ஸில் அந்த ஸ்டிக்கர்ஸில் எதுலனாலும் இது வந்து ஒட்டிக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் தான் கைஸ் இந்த மேஜிக் ஸ்னோ பவுடர். இதெல்லாம் உங்ககிட்ட காட்டணும் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு காட்டினேன். இதோட ப்ரைஸ் 350 rupees. இதோட ப்ராடக்ட் லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுக்கு தேவை அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதே போல் எனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, ஓகே கைஸ், பாய். நான் போய் கை கழுவிட்டு வரேன்.